கோவை புலியகுளம் பகுதியில் அமைந்துள்ள அரசு மகளிர் கல்லூரியில் பாஜக தேசிய மகளிர் அணித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் தனது சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து புதிதாக 6 வகுப்புகள் கொண்ட கட்டிடங்களை கட்டுவதற்கான பூமி பூஜையில் கலந்து கொள்ள வந்தார். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கோவை தெற்கு தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இங்கு மகளிருக்காக அரசு கலைக்கல்லூரி துவங்கப்பட்டது. இந்த தெற்கு தொகுதியை பொறுத்தவரை 2 அரசு கலைக்கல்லூரிகள் இருக்கின்ற பெருமையை பெற்றிருக்கக்கூடிய தொகுதி. இந்த மகளிர் அரசு கலைக்கல்லூரிக்கு கூடுதல் வகுப்பறைகள் கட்ட வேண்டும் என கல்லூரியினுடைய முதல்வர் கோரிக்கை விடுத்ததை தொடர்ந்து இன்று அதற்கான பூமி பூஜை செய்யப்பட்டிருக்கிறது. 6 வகுப்பறைகள், 2 கழிப்பிடங்கள் உள்ளிட்ட ஒரு தனியான ஒரு பிளாக்கை கட்டி கொடுக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 2,46,00,000 ரூபாய் இந்த வகுப்பறைகள் கட்டுவதற்காக நிதியை ஒதுக்கி இருக்கிறோம். இந்த மகளிர் கல்லூரி துவங்கப்பட்டு சிறிது வருடங்களே ஆனாலும் கூட அதிகமான எண்ணிக்கையில் இங்க இருக்கக்கூடிய அத்தனை கோர்ஸுக்குமே பெண்கள் முழுமையாக நிரம்பி இருக்கிறார்கள். வகுப்புகள் நல்ல நிலையில் சென்று கொண்டிருக்கிறது. இங்கு கூடுதலாக வகுப்பறைகள் கட்டப்பட்டால் பட்ட மேற்படிப்பு படிக்கின்ற கோர்ஸுகளுக்கெல்லாம் அனுமதி கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். இளங்கலை பட்டம் மட்டுமல்ல, இந்த கல்லூரியிலே முதுகலை பட்டமும் பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏழை பெண்களுக்கு கிடைக்கும் என்ற காரணத்தால் இன்று 6 புதிய வகுப்பறைகளும் 2 கழிப்பிடங்களும் உள்ளிட்ட ஒரு தனியான ஒரு பில்டிங் பிளாக்குக்கு எம்எல்ஏவோட டெவலப்மெண்ட் ஃபண்டு, அசம்பிளியோட கான்ஸ்டியூன்சி டெவலப்மெண்ட் ஃபண்டு இன்னைக்கு ஒதுக்கி இந்த வேலையை தொடங்கி இருக்கும்.